உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அக்கா, நான் படிச்சு சொன்னேன் இந்த டிரைவர் நல்லவன் இல்லைன்னு. நீ கேட்டியா? இப்ப பார்த்தல நம்மள எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கான்னு. அன்னைக்கு மண்டபத்துல மாப்பிளைய கட்டையால அடிச்சு மறைச்சு வச்சது இவன் தானு சொன்ன. ஆனா நீ நம்பல. அப்புறம் கலசத்தை எடுத்து மறைச்சு வச்சு டிராமா பண்றான்னு சொன்ன. அதையும் நீ நம்பல. அப்புறம் ரேவதிய கரண்ட் ஷாக்ல இருந்து காப்பாத்துறன்னு அசிங்கமா நடந்துக்கிட்டான். அதையும் நீ பெருசா எடுத்துக்கல. நேத்து பொங்கலப்ப இவன் பிளான் பண்ணிதான் ரேவதிய கோலம் போட்ட இடத்துல இருந்து தூக்குறேன்னு தான் மேல விழ வச்சு இதையெல்லாம் சொல்லவே சிச்சி எனக்கு அருவருப்பா இருக்கு. சித்தி, போதும் நிறுத்துங்க. வாய் கூசாம அசிங்கமா பேசுறீங்க. தற்செயலா நடந்த எல்லாத்தையும் பிளான் பண்ணதா என்னையும் டிரைவரையும் அசிங்கப்படுத்துறீங்க. நீங்களே இப்படி பேசினா ஊர்க்காரங்க தப்பா பேச மாட்டாங்க. டிரைவரும் தப்பா நடக்கிற ஆள் இல்ல. நானும் அதுக்கு இடம் கொடுக்கறவ இல்ல. ஏய், நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணு தெரியாது. இவன் நடிப்ப நம்பி ஏமாந்துட்டு இருக்க. உங்க அம்மாவே இவனை நல்லவன்னு நம்புறப்ப நீ மட்டும் என்ன நம்பதானே செய்வ? சித்தி, நீங்க திருந்தவே மாட்டீங்களா? இவர் மேல இருக்கிற பர்சனல் கோவத்துல நம்ம வீட்ல எது நடந்தாலும் அதுக்கு காரணம் இவர் தானே சொல்வீங்களா? நீங்க இவர் மேல சொல்ற ஒரு குற்றத்தையாவது உங்களால நிரூபிக்க முடிஞ்சுதா? இன்னும் கொஞ்ச நாள்ல நிரூபிக்க தாண்டி போறேன். இப்பவும் சொல்றேன், சுவத்துல தப்பு தப்பா எழுதி வச்சது இவன் தான். இப்படியெல்லாம் எழுதி வச்சா அந்த மாப்பிள்ள உன்னை வேண்டான்னு ஓடிடுவான். அப்புறம் இவனே உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணிதான் இதை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். டிரைவரா இருக்கிறவ இந்த வீட்டு மாப்பிள்ளை ஆகணும்னு ஆசைப்படுறான். சந்திரா, போதும், நிறுத்து. பேசுறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. நீ அதையெல்லாம் தாண்டி போற. நீ டிரைவர் மேல பழிய போடுறேன்னு சொல்லி ரேவதிய என்ன நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்துற. இல்லக்கா, நான் என்ன சொல்ல வந்தேனா? நீ எதுவும் சொல்ல வேண்டாம். சொன்ன வரைக்கும் போதும். ஏன் இப்படி சீப்பா நடந்துக்கிற? நம்ம வீட்டு பொண்ணு தப்பா நடந்துக்க மாட்டா. டிரைவரும் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. எவனோ வேலை வெட்டி இல்லாத சோம்பேறி தப்பா எழுதி வச்சா அது உண்மையாயிடுமா? வெளியே இருக்கிறவங்க 1000 பேசட்டும், அதுக்காக நாமளே இவங்களை சந்தேகப்படலாமா? அக்கா, நாம சந்தேகப்படாம இருக்கலாம். ஆனா மாப்பிள்ளை வீடு இதை நம்பிட்டா ரேவதி கல்யாணம் கேள்விக்குறி ஆயிடும்ல. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது சந்திரா. அவங்களுக்கு நாம நேராவே எடுத்து சொல்லுவோம். கண்டிப்பா அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க. கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது. அக்கா, ஊர்க்காரங்க இத ஊதி ஊதி பெருசாக்குனா நம்ம மானம் தான் போகும். அப்புறம் நம்ம வெளியில தலை காட்ட முடியாதுக்கா. இதுல உண்மை இருந்தா தானே நாம பயப்படணும். பொய்யான விஷயத்துக்கு நாம ஏன் பயப்படணும்? ஊர்க்காரங்க மிஞ்சி போனா இத பத்தி ஒரு 4 நாள் பேசுவாங்க. அப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அவங்களுக்காக என் பொண்ணையும் டிரைவரையும் சந்தேகப்பட முடியாது. இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வரணும்னு யோசிக்கணுமே தவிர பயப்படக்கூடாது. அக்கா, இப்படி எல்லாம் பொறுத்துக்கிட்டு இவனையே நம்ம வீட்ல வச்சிருக்கணும். இவனை வீட்டை விட்டு துரத்திட்டாலே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்ல. சந்திரா, நீ திரும்ப திரும்ப அதே இடத்துக்கு தான் வர. நான் இவனுக்கு அவன் குற்றவாளி இல்ல நிரூபிக்கிறதுக்கு டைம் கொடுத்திருக்கேன். அது வரைக்கும் இவன் இங்கதான் இருப்பான். தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. ஈஸ்வரி, முதல்ல செவத்துல எழுதுனது யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஆமாமா, அது யாருன்னு கண்டுபிடிச்சு தண்டனை கொடுக்கணும். அவங்கள சும்மா விடக்கூடாது. இதெல்லாம் செஞ்சது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அவனை சும்மா விட மாட்டேன். தெரியுமா? யாருமா அது? என்ன உன் ரவுடித்தனத்தை என்கிட்ட காட்டுறியா? என்னடா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிற? என் பொண்ணையும் டிரைவரையும் சேர்த்து வச்சு எதுக்குடா செவத்துல எல்லாம் எழுதுன?
ஊருக்குள்ள பெரிய மனுஷன்னு சொல்லிக்கிட்டு தெரியுறியே, ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலையாது? என்ன செவுத்துல எழுதுனா? ஏய், நீ என்ன சொல்ற? ஆமா, என் பொண்ணையும் என் டிரைவரையும் இணைச்சு அசிங்கமா செவுத்துல எழுதியிருக்க. அத உன்னை தவிர வேற யாரு செய்வாங்க? பார், நீ சொன்ன விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஊர்ல உனக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் நேரா ஏமல வந்து பழி போடுவியா? யார் செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு ஏன்ட்ட வந்து கத்திட்டு இருக்க? ஏய், நடிக்காதரா. இந்த ஊர்ல எனக்கு எதிரினா அது நீ மட்டும்தான். இத உன்னை தவிர வேற யாரும் செஞ்சிருக்க முடியாது. ஒரு பொண்ணோட வாழ்க்கைய இப்படி ஏண்டா கெடுக்க நினைக்கிற? ஓ அப்பனை சாவடிச்ச மாதிரியே உன்னையும் சாவடிக்கிறேன் பாரு. சாமுண்டீஸ்வரி, சும்மா இந்த உதாரி விடுற வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம். துப்பாக்கியை காட்டினா நான் பயந்துருவேனா? உன்னை சும்மா பயமுறுத்துறதுக்காக ஒண்ணும் நான் இந்த துப்பாக்கியை எடுக்கல. என் பொண்ணுக்கு ஒரு அசிங்கம்னா உன்னை இப்படியே சுட்டு தள்ள கூட தயங்க மாட்டா இந்த சாமுண்டீஸ்வரி. என் பொண்ண அசிங்கப்படுத்த இப்படி ஒரு வேலையா செய்வ நீ? பார், நீ சொல்ற மாதிரிலாம் கிடையாது. உன் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தணும்னா எனக்கு 1000 வழி இருக்கு. அதுக்காக இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையெல்லாம் நான் என்னைக்கும் செய்ய மாட்டேன். செவுத்துல ஒருத்தரை பத்தி கிறுக்கிறதெல்லாம் சல்லி பயலுங்க செய்யற காரியம். உன்னை எனக்கு பிடிக்காதுதான், ஆனா அதுக்காக உன் பொண்ணை இந்த மாதிரி அசிங்கப்படுத்தணும்னு நான் நினைக்க மாட்டேன். ஏய், இந்த மாதிரிலாம் பேசி தப்பிக்கலான்னு பாக்குறியா? நீதான் அதை செஞ்சிருக்கணும். என் பொண்ணு நிச்சயதார்த்தத்தையே நிறுத்துவேன்னு சொன்னவன் தானே நீ. இப்ப கல்யாணத்தை நிறுத்ததான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யற நீ. இங்க பாரு, இத நான் செய்யல. செஞ்சா செஞ்சன்னு ஒத்துக்கிற தைரியம் எனக்கு இருக்கு. ஆனா உனக்கு எதிரா இந்த ஊருக்குள்ள இன்னொரு எதிரி முளைச்சிருக்கான்னு நினைக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. முதல்ல அந்த எதிரி யாருன்னு கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு உன்னை துப்பாக்கி எடுத்துட்டு வந்து ஏன் முன்னாடி நீட்டிட்டு இருக்க? பார், நீ நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, இந்த கீழ்த்தரமான வேலையை நான் செய்யல. ஆமா, உன் வீட்டுல வேலை பாக்குறானே டிரைவர், அவன் உன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க ஏன் இப்படி செஞ்சிருக்க கூடாது? அடடா, நல்லா போட்டு கொடுத்தான். இதைத்தான் எதிர்பார்த்தேன். ஏய், இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நீ எவ்வளவுதான் கிரிமினல் வேலை செஞ்சாலும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாதுடா. உன் கண்ணு முன்னாடியே என் பொண்ணு கல்யாணம் சிறப்பா நடக்கும் பாருடா. அத இந்த சாமுண்டீஸ்வரி நடத்தி காட்டாம விட மாட்டா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.